ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி இந்த வீடியோ நான் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் என்ட்ரிஸ் பற்றி டீச் பண்ண போகிறேன். வாங்க மீனிங் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, in accounting, accounts are prepared for a completed period. While preparing trading and profit and loss account, all the expense and income for the period are to be considered. It is common to adjust expense, income which are outstanding, paid or received in advance should be brought into account. அதாவது ஒரு அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளீட்டட் பீரியட்காக தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த கம்ப்ளீட்டட் பீரியட் ப்ரிப்பேர் பண்ணும்போது சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். என்னென்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் விச் ஆர் இன்கர்டு. அதாவது என்னென்னா எக்ஸ்பென்ஸ் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து பே பண்ண வேண்டிய எக்ஸ்பென்ஸ் ஒரு அக்கௌண்டிங் பீரியட்குள்ளே, ஆனால் நம்ம பே பண்ணாமல் இருப்போம். அந்த மாதிரி சில இது வந்து அட்வான்ஸாக பே பண்ணியிருப்போம். இன்கம்ஸ் அதே மாதிரி இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ட்ரேடிங் அக்கௌண்ட் இதெல்லாம் வந்து பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். Entries passed for adjusting all the accounts are called adjustment entries. These entries are passed at the end of the accounting period for a purpose of adjusting the nominal and other accounts to get the true profit and loss in the financial statement. The following are some of the important adjustments which are made at the end of the accounting period: closing stock, outstanding expense, prepaid expense, accrued income, income received in advance, depreciation, bad debts. Next பார்த்தீங்கன்னா provision for bad and doubtful debts, provision for a discount on debtors, provision for discount on creditors, loss of stock by fire, interest on capital, interest on drawings. இதெல்லாம் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இதில் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு ஹெட்டிங்கும் டெய்லி ஒரு த்ரீ டாபிக்ஸ் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஒரே நாளில் எல்லாமே பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா க்ளோசிங் ஸ்டாக், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ். ஃபஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். It represents the unsold stock at the end of the accounting year. The stock is valued at cost or market value, whichever is less. A closing stock of the current accounting year is taken as the opening stock of next year. இப்போ க்ளோசிங் ஸ்டாக்னா என்னென்னா லாஸ்ட் இயரில் இருக்கிற அன்சோல்ட் குட்ஸ், அதாவது சேல் ஆகாத குட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு க்ளோசிங் ஸ்டாக்குன்னு சொல்கிறோம். இந்த இயர் க்ளோசிங் ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் ஸ்டாக். இப்போ க்ளோசிங் ஸ்டாக்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி, க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெப்டார் டு ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரெடிட்டார். அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெப்டார் டு ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரெடிட்டார். க்ளோசிங் ஸ்டாக்ஸ் வந்து இது வந்து ரெண்டு இதில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம். எதுலான்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் சைடில் போடணும் பை க்ளோசிங் ஸ்டாக். பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அசெட் சைடு வரணும். ஸ்டாக் எல்லாமே நம்ம அசெட்டில் தானே மென்ஷன், ஸோ அசெட் சைடில் வரும் க்ளோசிங் ஸ்டாக். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ். தீஸ் எக்ஸ்பென்ஸ் ஆர் இன்கர்ட் ஃபார் எ பர்டிகுலர் பீரியட் பட் தே ஹாவ் நாட் பீன் பெய்ட் டூரிங் த அக்கௌண்டிங் பீரியட் பட் டியூ ஃபார் பேமெண்ட். எக்ஸ்பென்ஸ் வந்து நடந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மந்த் வந்து இப்போது வேஜஸ் அல்லது ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் வச்சுக்கோங்க, அது வந்து நம்ம தரணும், ஆனால் நம்ம கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் இயர் அது வந்து அப்படி கேரி ஃபார்வர்ட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு எக்ஸ்பென்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட்டார். டெப்டார் டு எக்ஸ்பென்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட் கிரெடிட்டார். இது ரெண்டு இதில் போஸ்ட் பண்ணுறேன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் போஸ்ட் பண்ணணும், அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்லேயும் போஸ்ட் பண்ணணும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டூ எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து இப்போ சேலரி இருக்குது வச்சுக்கோங்க, அவுட்ஸ்டாண்டிங் சேலரி இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் தான் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ்னு போடுறோம். ரெண்டு டோட்டலும் சேர்ந்தது தான் பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ். பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்திங்கன்னா லைபிலிட்டி சைடில் வரும் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ்னால் என்னென்னா தீஸ் ஆர் த எக்ஸ்பென்ஸ் விச் ஆர் பெய்ட் இன் அட்வான்ஸ் பிஃபோர் தே ஹாவ் ஆக்சுவலி இன்கர்டு. அதாவது என்னென்னா ஒரு எக்ஸ்பென்ஸ் இப்போ வந்துட்டு நாளைக்கு தான் வந்துட்டு வேலை பண்ண வரேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு அட்வான்ஸை நம்ம அமௌண்ட் வந்து இன்றைக்கே கொடுத்துட்றோம், ஆனால் வேலை வந்து செய்யவே இல்லை.
ஒரு நாளைக்குன்னு சொல்கிறது ஒரு இயர்னு வச்சுக்கோங்களேன். இந்த இயரில் பண்ணணும். பட் ஆனால் அந்த ஒர்க் வந்து பண்ணலை. பட் வந்து நம்ம அமௌண்ட் மட்டும் அட்வான்ஸாக கொடுத்துட்டோம். ஸோ இந்த இயர் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும். அதான் என்னென்னா ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் சொல்கிறாங்க. எக்ஸ்பென்ஸ் paid in the accounting year relating to a future period are called prepaid or unexpired expense. Such prepaid expense are deducted from the respective expense account in trading or profit and loss account debit side and shown as the asset in the balance sheet. Since for the current year, this is considered to be the business money held by others. பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் அண்ட் பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி டேலி பண்ணுறோன்றதை பார்த்துடலாம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் வந்து டெபிட் தானே போடுவோம். ஸோ டெபிட்டில் போயிட்டு ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்னா ப்ளஸ் பண்ணுறோம், ப்ரீபெய்டாக இருந்துச்சுன்னா அதை லெஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? எக்ஸ்பென்ஸ் மைனஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் இது லெஸ் பண்ண அமௌண்ட்டு தான் டோட்டல் எக்ஸ்பென்ஸ். பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் போஸ்ட் பண்ணணும். ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் கம்ஸ் அண்டர் அசட் சைடு இன் பேலன்ஸ் ஷீட். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸாக இருந்தீங்கன்னா லைபிலிட்டி சைடில் பண்ணணும், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ்னால் அசட் சைடு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் 3 டைப்ஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் பற்றி தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் லைக் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ், அக்ரூட் இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் பற்றிலாம் நான் டீச் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.